அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டான் 15. அந்த நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ கொடுத்துட்டான் 2:3. ஃபைண்ட் த நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 4,12, 30,45, 20,30, 80,120. கொஸ்டினை நல்லா பாருங்கள். HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டான். இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோவாக கொடுத்துட்டான். ஸோ கொடுத்துருக்கிறத HCF எழுதிக்கிட்டோம். ரேஷியோ கொடுத்துட்டான் 2:3. ஸோ நம்ம நிறையா வாட்டி இதை சொல்லியிருக்கோம். ரேஷியோனா அது எத்தனை மடங்காக இருந்தது, எவ்வளோ டைம்ஸ் மல்டிபிள்ஸாக இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் 2x, 3xன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அது 2 டேபிள் இன்டூ பண்ணியிருந்தாங்களா, 3 டேபிள் இன்டூ பண்ணியிருந்தாங்களா, அது எதோட மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் 2x, 3xன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த நம்பர் வந்து இப்போ 2x, 3x. இதுக்கு நம்ம வந்து HCF போட்டோம்னா இது ரெண்டு காமன் ஃபேக்டர் எது, எக்ஸு. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2,3. அப்போ HCF என்னது, எக்ஸு. கொடுத்துருக்க HCF எவ்வளவு, 15. அப்போ x = 15 கிடச்சிருச்சு. கரெக்டாக? இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் இந்த நம்பர்ஸ் போட முடியும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நம்பர்ஸ் என்ன எடுத்திருக்கோம், 2x, 3x. அப்போ 2xனா 2 × 15, அப்போ 30. 3xனா 3 × 15, அப்போ 45. அப்போ அந்த நம்பர்ஸ் ஆர் 30, 45. இப்போ இதுதான் ஆன்சர். 30, 45. நம்பர்ஸ் ஆர் 30, 45. அப்போ HCF கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க ரேஷியோவுக்கு 2:3னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்பர்ஸை வந்து 2x, 3xன்னு எடுப்போம். ஸோ இதில் வழக்கம் போல் HCF கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிடும். இந்த எக்ஸை கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இதே மாடலில் எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுங்கிறத நாளைக்குள்ள ஷார்ட்ஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.